ஹலோ கைஸ், திஸ் இஸ் சிவமணிகண்டன். ஸோ இன்றைக்கி டெய்லி 8 hours ஸ்டடி பிளானோட 6வது நாள். இன்றைக்கி 8 hours படித்து முடிச்சிட்டேன். இப்போது டைம் என்னென்னா மணி பாருங்கள், மணி 2. வடக்கு நண்பர் மாதிரி இருக்குது. ஸோ இது கிளட்டிடும். ஸோ இப்போ டைம் என்னென்னா மணி 2 கைஸ். 1:30 வரைக்கும் படித்தேன். ஸோ என்னுடைய வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ் ஆகிய உங்களை ஆல்ரெடி படிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனோடு படிக்க வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அது உண்மையாக என்னன்னு தெரில, இருந்தாலும் நம்பிக்கை வைப்போம் அதான் உண்மையாக இருக்கும்ன்ட்டு. உங்களுக்கு படிக்க கம்பெனி இல்லைனா என்ன என் கூட கம்ப்ளீட் பண்ணுங்கள், என்ன ஒரு கம்பெனியாக நினச்சிக்கோங்க. என் கூட போட்டி போட்டு படிங்க, நானும் உங்கள் கூட போட்டி போட்டு படிக்கிறேன். ஸோ நம்மளோட நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா டார்கெட் கம்ப்ளீட் பண்ணணும், நம்ம படிக்க வேண்டிய விஷயத்த படிச்சிருக்கணும், அவ்வளோதான். அது எப்படி படித்தாலும் டெய்லி 3 hours இல்லைனா 4 hours படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் நீங்களும் எடுங்க. கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். இன்றைக்கான டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்றைக்கி நாள் யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். ஸோ எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது இந்த 2 மணிக்கு. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒதுக்க வேண்டிய டயத்தை கரெக்டாக ஒதுக்கணும். எதுவுமே ஒரு மேலோட்டமாக செஞ்சால் அந்த விஷயத்தை நம்மளால் முழுசாக கற்றுக்கவே முடியாது. அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஸோ அதுக்கான நேரத்தை ஒதுக்கி அதுக்காக பட்டை போட்டால் நம்ம கண்டிப்பாக அதை கற்றுக்கலாம், நம்ம ஜெயிக்கலாம். அப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனல் பிஜே கான்சியஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. ஒரு 2 நாளாகவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைனாலும் ஒரு 250 பேருங்கிறது எனக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஓகே, கீப் சப்போர்ட்டிங் மீ. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டேட் February 19, 2024. இன்றைக்கி டே மண்டே. ஆஸ் யூஸ்வல் இன்றைக்கி 8 மணி நேரம் படிக்கணும், அதுதான் பிளானு. ஸோ நான் ஈவினிங் 4:30 மணிக்கு படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னா நிம்ராசுந்தா புக்கில் தான் படிக்கிறேன். அதில் அக்ரானமி ரிவிஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அக்ரானமியே ஒரு 120 pages கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் படிச்சுட்ருக்கிறேன். இதில் வெரைட்டிஸ் ஒரு கிராப்புக்கும் வெரைட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னோடய ஸ்டடி பிளான் என்னென்னா இந்த நிம்ராசுந்தா புக்கை இந்த February எண்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த புக்கு டோட்டலாக 450 pages. நான் ஒரு 350 pages கிட்ட படிச்சிருக்கிறேன். ஸோ அந்த புக்கை ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சுட்டு அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற புக்கு அக்ரிகல்ச்சர் புக்கு. அது என்னுடைய மேஜர் டாபிக். நான் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கிறேன், அதனால் என்னுடைய மேஜர் டாபிக் அக்ரிகல்ச்சருங்கிறதால அதை நான் படிச்சுக்கிறேன். இது எனக்கு எங்கே உதவும் அப்படின்னா இந்த வருஷத்தோட எண்டில் AFO எக்ஸாம் வரும், அதுக்கு முன்னாடி NABARD எக்ஸாம் வரும். அதுபோல் இந்த TNPSCலையும் சயின்ஸ் எக்ஸாம் கூட AO எக்ஸாம் சேர்த்து வைக்கிறதா சொல்லியிருக்காங்க போல். ஸோ அதனால் இதை இப்போவே முடித்து வச்சுக்கிட்டு அடுத்த மாதத்துலேருந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், SSC பேங்கிங்காகவும் அப்புறம் இங்கிலீஷும் நான் படிக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதுதான் என்னுடைய பிளான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் என்ன எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது, என்ன யோசிக்க தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கான டார்கெட் 8 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்குறவங்கள பாய். அப்புறம் இது நம்மளோட சேனல் டிஜே கான்சியஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.